இந்த கொஸ்டினில் ஒரு எண்ணின் 6 மடங்கை சொல்லி கொடுத்துருக்காங்களா. அப்போ அந்த எண் என்னன்னு எனக்கு தெரியாது, அதை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். அந்த எண்ணோட 6 மடங்கு அப்போது 6xன்னு வச்சுக்கணும். ஓகேவா? 6 மடங்கை 40லிருந்து கழித்தால், அப்போ இந்த நம்பரை 40லேருந்து கழிக்கிறேன். அப்போ 40 மைனஸ் 6xன்னு எழுதிக்கலாமா? கொடுத்தது அப்படியே எழுதிக்கங்க. கழிச்சா எனக்கு என்ன கிடைக்குதா? -8 கிடைக்குது. ஸோ ஈக்குவல் டு -8ன்னு எழுதிக்கிட்டேன். அப்போ எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். அந்த 40 அந்த சைட் கொண்டு போயிடலாம். -6x = -8 ப்ளஸ் 40 இங்கே வரும்போது என்னவா வரும்? -40ன்னு வரும். ஓகேவா? அப்போ -6x = ரெண்டு பக்கம் மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டையும் கூட்டிடணும். கூட்டி -48ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இதுவும் கட் ஆயிரும். 6 8 48ன்னு வருமா? அப்போ அடித்தா 8. எக்ஸோட வேல்யூ என்ன? 8 தான் ஆன்சர். இந்த கொஸ்டினில் நமக்கு ஒரு டேட் வேல்யூ கொடுத்துட்டு அது என்ன நாள்னு கேட்டிருக்காங்க. அதாவது சண்டேவா மண்டேவா அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். இதுக்கு நான் 5 ஸ்டெப் மெத்தடை யூஸ் பண்ண போகிறேன். இது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு 3 டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதாவது டேட்டுக்கு ஒரு நம்பர் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, அதை தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி மந்த்துக்கு ஒன்று இருக்குது, இயருக்கு ஒன்று இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். நான் இந்த சம்மில் சண்டேக்கு மட்டும் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் அப்படியே வரிசையாக நம்பர் போட்டுருங்க. 1லேருந்து 6 வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? வரிசையாக எழுதிக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி இப்போ மந்த்துக்கு வருவோம். மந்த்துக்கு ரொம்ப சிம்பிள். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை 3 3ஆக பிரிச்சுக்க போகிறேன். பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அந்த 3 டேர்ம் அதில் 0 3 போட்டுக்க போகிறேன். அதே மாதிரி கடைசியில் இருக்கிற 3 டேர்மில் 0 3 5ன்னு எழுதிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 3 டேர்மில் 0 3 கடைசி 3 டேர்மில் 0 3 5. இப்போது நடுவில் இருக்க இந்த 3 டேர்மில் முதல் டேர்முக்கு 6ன்னும் அதே மாதிரி அதுலேயும் 6ன்னும் போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். மறுபடியும் பண்ணி பார்க்க உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இப்போ மற்ற 2 டேர்முக்கு நான் 14ன்னு போட்டுக்கிறேன். அங்கே 2 டேர்முக்கு 25ன்னு போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் மறுபடியும் எழுதி பாருங்கள். உங்களுக்கு அது ஞாபகம் வந்துடும். இப்போ இயர்ஸுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 1600 ஸ்டார்ட் பண்ணி 1999 வரைக்கும் சீக்வன்ஸாக எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு சீக்வன்ஸுக்கு மட்டும் 6ன்னு போட்டுக்கிறேன். அப்படியே குறைச்சி எழுதிக்க வேண்டியது தான். 2 2ஆக குறைச்சிருங்க. 6லேருந்து 4 2 0ன்னு. இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். கொஸ்டினில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? அக்டோபர்னு கொடுத்துருக்கானா? நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன் 5 ஸ்டெப் மெத்தடுன்னு. இப்போ அக்டோபருக்கு நம்ம என்ன நம்பர் போட்டோம்? இதில் பார்த்தீங்கன்னா அக்டோபருக்கு நான் 0ன்னு வச்சுருக்கேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அக்டோபருக்கு 0, அதனால் 0ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ அடுத்த டேட் என்ன? 15ன்னு கொடுத்துருக்கான். வேறு எதுவும் பண்ண வேண்டாம். அந்த 15 அப்படியே எழுதிக்கிங்க. ரெண்டாவது ஸ்டெப்பு என்ன டேட்டு அதை எடுத்து எழுதிக்கணும். இப்போ தேர்ட் ஸ்டெப் பார்ப்போம். தேர்ட் ஸ்டெப் இது என்ன இயரு? 19th century. அப்படி இங்கே வருவோம். இது எதுக்கு நடுவில் இருக்குது? இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கா? ஸோ அதுக்கு நேராக 0 இருக்குது. அப்போ மூணாவது ஸ்டெப் என்ன? 0ன்னு எழுதிக்கிறேன். இப்போ நாலாவது ஸ்டெப் வருவோம். நாலாவது ஸ்டெப் பாருங்கள், இந்த 84 தான் நாலாவது ஸ்டெப்பு. கடைசி இருக்கிற அந்த 2 டேர்ம் நான் என்ன பண்ண போகிறேன்? அந்த 2 டேர்மை அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறேன். வேறு எதுவும் மாற்ற போகிறதே இல்லை. அந்த 2 டேர்மை அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறேன். அப்போ 84 அப்படியே எழுதிப்போமா? ஸோ 84ன்னு எழுதிக்கிறேன். ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பில் மட்டும் தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா மீதி எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிப்பீங்க. லாஸ்ட் ஸ்டெப்பில் மட்டும் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த 84 இருக்குது பாருங்கள், அதை 4ஆல் டிவைட் பண்ணிட போகிறீங்க. 4 டிவைட் பண்ண என்ன வரும்? 21ன்னு வருமா? அவ்வளோதான். இதுதான் 5 ஸ்டெப்பு. இந்த 5 டேர்மையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 120ன்னு வரும். அப்போது நமக்கு 120ன்னு ஒரு வேல்யூ வந்துருக்கு பாருங்கள். இது ஸ்ட்ரெயிட்டாக எழுதிடக்கூடாது. 120 டிவைடட் பை 7ன்னு போடுங்க. 7 போட்டால் உங்களுக்கு மீதி என்ன வரும்னு பாருங்கள். மீதி 1ன்னு வரும். அப்போ நேராக டேஸுக்கு வருவோம். டேஸில் 1க்கு நேராக என்ன இருக்குது? மண்டேன்னு இருக்கா? அப்போது அந்த டேட்டில் வரக்கூடிய நாள் என்ன? மண்டே தான் ஆன்சர். அப்போ ஆன்சர் மண்டே. இந்த கொஸ்டினில் நமக்கு ஒரு சீரியஸ் மாதிரி கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கடைசியாக ஒரு 2 நிமிஷம் மட்டும்தான் டைம் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் சால்வ் பண்ணுங்கள். சீக்கிரமாக சால்வ் பண்ணிடலாம். டீக்கு பதிலாக நான் ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2ன்னு வச்சுப்பேன். 2ன்னு வச்சு இந்த ஹோல் டேர்ம் ஃபுல்லாக t = 2 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது டீக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 4ன்னு வருமா? இதில் பண்ணால் 2ன்னு வரும். ப்ளஸ் 6 டிவைடட் பை 2 × 4 ப்ளஸ் 9 × 2 ப்ளஸ் 9. இந்த டிவைடை நான் என்ன பண்ண போகிறேன்? மல்டிப்ளைவாக மாற்ற போகிறேன். மாற்றினா எனக்கு என்ன ஆகும்னா, இந்த டேர்ம் அப்படியே தலைகீழாக வந்துடும். அதாவது கீழே இருக்க அந்த டேர்ம் ஃபுல்லாக மேலே போயிடும். அப்போ மேலே எழுதிப்போமா? அப்போ மேலே வந்தால் என்ன வரும்? 3 × இந்த டீக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 4ன்னு வரும். ப்ளஸ் 18 × 2 ப்ளஸ் 27ன்னு வருமா? அதையும் எழுதிக்கிட்டேன். கீழே இருக்க அந்த டேர்ம்ஸ் எழுதிப்போமா? டீக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ப்ளஸ் இப்போது இந்த டேர்ம் ஃபுல்லாக கூட்டினா எனக்கு என்ன வரும்னா 28ன்னு வரும். கீழே இருக்க எல்லா டேர்மையும் கூட்டினா 35ன்னு வரும். இன்ட்டு இந்த டேர்மெல்லாம் கூட்டினா எனக்கு என்ன வரும்னா 75ன்னு வரும். கீழே இருக்க எல்லா டேர்மையும் கூட்டினா எனக்கு 20ன்னு வரும். சரி, இப்போ கட் பண்ணுவோமா? நான் என்ன பண்ண போகிறேன்? 5ஆல் அடித்தா 7,
இங்கே அடித்தா 15, இதை கட் பண்ணால் 3, இதை கட் பண்ணால் 4, இதையும் அடிக்கும்போது 7ன்னு வரும். இந்த 7ம் கட் ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து 3ன்னு வரும். இந்த கொஸ்டினில் கீழே இருக்க எல்லா டேர்மும் பாருங்கள் சேமாக ஒரே மாதிரி இருக்குது. நடுவில் வந்து இன்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 6² 36 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்டுன்னு கொடுத்துருந்தா மேலே இருக்க எல்லா டேர்மையும் ப்ளஸ் பண்ணலாம், டிவைடுன்னு கொடுத்துருந்தா மேலே இருக்க எல்லா டேர்மையும் மைனஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ எனக்கு இன்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் என்ன பண்ண போகிறேன்னா மேலே இருக்க எல்லா டேர்மையும் ப்ளஸ் பண்ண போகிறேன். அப்போ 2 + m = அங்கே ஒரு 5 இருக்கா, அதை எழுதிப்போம். நமக்கு எம்மோட வேல்யூ தான் வேணும். 2 அந்த சைட் கொண்டு போனால் ஆன்சர் 3ன்னு வரும். அப்போ m = 3 தான். இந்த கொஸ்டினில் 4 அப்பர் லிமிட் -20 இன்ட்டு 5 அப்பர் லிமிட் -20ன்னு கொடுத்துருக்காங்க. இதை பெருக்கி கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் இதுக்குன்னே ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா a அப்பர் லிமிட் m இன்ட்டு b அப்பர் லிமிட் mன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேலே இருக்கிற 2 டேர்மும் சேமாக இருக்கும்போது ab அப்பர் லிமிட் mன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த கொஸ்டின்லேயும் மேலே இருக்கிற 2 டேர்ம் சேமாக இருக்கா, அதனால் நான் 4 அப்படி எழுதிக்கிறேன். 4 அப்பர் லிமிட் -20 இன்ட்டு 5 அப்பர் லிமிட் -20 எப்படி எழுதிக்கலாம்னா 4 × 5 அப்பர் லிமிட் -20 எழுதிக்கலாம். ஏன்னா மேலே இருக்கிற 2 சேமாக இருந்தால் மட்டும்தான் அப்படி எழுத முடியும். ஸோ இது பெருக்குன்னா எனக்கு 20 அப்பர் லிமிட் -20ன்னு வரும். இதுதான் ஆன்சர்.